நேர்காணல் இலங்கை கலைஞர் வலைத்தளத்திற்கு வழங்கிய எனது நேர்காணல். இலங்கை கலைஞர் வலைத்தளத்திற்கு வழங்கிய எனது நேர்காணல். உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை தருவீர்களா? என்னை பற்றி பிறர்தான் கூற வேண்டுமே தவிர நான் கூறக்கூடாது. எனினும் அறிமுகம் என்ற ரீதியில் சுருக்கமாக, நான் நல்லுரை புறப்படமாக கொண்டவன். யாழ் இந்து கல்லூரியில் கற்றபோது கவிதை துறையில் இயல்பாக ஆர்வம் ஏற்பட்டு இன்று வரையில் அதனுடன் ஊடாடி வருகிறேன். இன்று எனது உயிர் மூச்சு கவிதையே. என் வாழ்வின் அர்த்தம் ஒரு கவிஞனாக வாழ்வதே. கவிதை கடலளவாக பறந்து விரிந்து கிடக்கிறது. அதில் நான் கண்டெடுத்தது சில நுரைகளே, சில துளிகளே. காலத்தை வெல்லும், காலத்தை மாற்றும் கவிஞனென மாறுவது எனது நீண்ட கவிதை பாரம்பரியத்தில் நானும் நிரந்தர விழுதொன்றாக ஆவது எனது கனவு. அதை அடைய கணமும் முயல்கிறேன். என் வாழ்வில் கவிஞனாக நான் பார்க்கப்படுவதையே, பேசப்படுவதையே விரும்புகிறேன். ஏனேவை இரண்டாம் பட்சமே என்று எனது பதில் அமைந்தது. அடுத்த கேள்வியாக, உங்களது இலக்கிய பிரவேசம் குறித்த தொடக்க புள்ளி எவ்வாறு அமைந்தது என்று அமைந்தது. காப்பொத்த சாதாரண தரத்திலேயே சில கவிதைகளை எழுதிய ஞாபகம். அவை கைவசமில்லை. உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவிலே கற்றபோது 1992ஆம் ஆண்டில் தற்செயலாக கல்லூரி மட்ட நிகழ்வுகளில் கவிதை பற்றிய எவ்வித அறிமுகமும் இல்லாமல் ஏதோ ஒரு உந்துதலில் கவிதை என ஏதோ புனைந்து வாசித்தேன். அதில் ஒரு தனித்தன்மை இருப்பதாக நண்பர்கள் ஊக்கப்படுத்தினார்கள். தொடர்ந்து கல்லூரி மட்டத்தில் 2 கவியரங்கங்களில் பங்குபடுத்தேன். அதற்கு யாழ் இந்து கல்லூரியின் அக்கால தமிழாசானும் பிரபல கவிஞருமான சாவை பஞ்சாட்சரம் அவர்கள் ஊக்கமளித்தார்கள். என் கன்னி கவியரங்கிலும் எனக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டு தானே தலைமையும் தாங்கினார். அவற்றில் கிடைத்த பாராட்டு கவிதையை காதலிக்க வைத்தது. அவற்றில் ஒரு கவியரங்கை பார்வையிட்ட கம்பபாரதி ஜெயராஜ் அறிமுகத்தில் அகில இலங்கை கம்பன் கழகத்துடன் தொடர்பு ஏற்பட்டு 1993இல் அவர்கள் வைத்த கவிதை போட்டியில் கலந்து கொண்டேன். எனக்கு முதல் 3 பரிசுகள் எதுவும் கிடைக்கவில்லை. எனினும் அவ்வாண்டு கம்பன் விழா கவியரங்கில் கவிதை பாட வாய்ப்பு கம்பபாரதி அவர்களால் எனக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பல கவியரங்கங்களில் கலந்து கொள்ள முடிந்தது. இதன்பின் ஈழத்தின் மூத்த கவிஞர் முருகையனிடம் வீடு தேடி சென்று அவரின் அணுக்க தொண்டனாகி கவிதை மரபை யாப்பிலக்கணத்தை கற்றேன். இது எனது கடந்த கால சரிதம். இதில் எதுதான் எனது இலக்கிய பிரவேசத்தின் தொடக்க புள்ளியோ புரியவில்லை. அடுத்த கேள்வியாக, உங்களது துறை சார்ந்த அல்லது அத்துறையின் இயங்கு நிலை பற்றிய வெளிப்படுத்தல்களை தர முடியுமா? பல கவியரங்கங்களில் கலந்து கொண்டு அரங்க ஆற்றுகையாக கவிதைகளை வெளிப்படுத்தியிருக்கிறேன். 1996ஆம் ஆண்டு இலங்கை வானொலியில் இதய சங்கமம், கவிதை கலசம் நிகழ்ச்சிகள் மூலமும் எனது பல கவிதைகள் ஒலிபரப்பப்பட்டன. வலிகாம இடம்பெயர்வின் பின் மீளக்குடியமர்வை தொடர்ந்து உதயன், சஞ்சீவி, உள்ளூர், வெளியூர், வெளிநாட்டு சஞ்சிகைகளில் பல கவிதைகள் வெளிவந்தன. பிரசுரமாகாத நூற்றுக்கணக்கான கவிதைகள் என்னிடம் உள்ளன என்று எனது பதில் அமைந்தது. உங்களுடைய வளர்ச்சியில் அக்கறை காட்டிய அல்லது உந்து சக்தியாக இருந்த ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் ஏனையோரின் பங்கு எவ்வாறு அமைந்தது என்று அடுத்த கேள்வியை கேட்டார்கள். கவிஞரும் ஆசானுமாகிய சாவை பஞ்சாட்சரம் அவர்கள் என்னை கவிதை துறையில் அறிமுகப்படுத்தியவர். கவிஞர் முருகையன் அவர்கள் எனக்கு கவிதை யாப்பிலக்கணத்தை பற்றியும் கவிதை தொடர்பான இன்னோரன்ன விடயங்களையும் அதன் திட்ப நுட்பங்களையும் நெளிவு சுழிவுகளையும் அறிய தந்தார். ஏற்கனவே நான் காப்பொத்த சாதாரண தரம் கற்ற போது மூதறிஞர் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள், சொக்கன் அவர்கள் எனக்கு தமிழார்வத்தை ஏற்படுத்தியிருந்தார். கம்பபாரதி ஜெயராஜும் கழக நண்பர்களும் என் கவிதைகளை அரங்கேற்றினார்கள். கவிஞர் சோ பத்மநாதன், கல்வியல் குமாரசுவாமி, பேராசான் சிவராமலிங்கம் ஆகியோர் ஆசீர்வதித்தார்கள். சாளரம் சஞ்சிகை ஆசிரியர் விவேக் எனது கவிதை இலொன்றை முதலில் தனது சஞ்சிகையில் பிரசுரித்து உற்சாகமூட்டினார். சிறுத்திரன் சிவஞான சுந்தரம் ஐயா அவர்கள் என் கவிதைகள் சிலவற்றுக்கு களந்தந்தார். எனது ஆரம்பகால கவிதை நண்பர்கள் பானா நேசராசா, சீனா தயாபரன் ஆகியோர் என்னை உற்சாகப்படுத்தினர். யாழ் மீள்குடியேற்றத்தின் பின் உதயன், சஞ்சீவி ஆசிரியராக இருந்த நானா வித்யாதரன் மற்றும் பொஸ்கோ பதிப்பக உரிமையாளர் சுந்தரன் ஆசிரியருமான மாசி சந்திரபோஸ், இலங்கை வானொலியைச் சேர்ந்த யோகராசன்,
சிதம்பரப்பிள்ளை சிவகுமார், இளையதம்பி தயானந்தா போன்றோர் என் படைப்புகளுக்கு களம் தந்தனர். ஆரம்ப கல்வியும் அதன் வளர்ச்சியும் எவ்வாறு அமைந்தன என்று அடுத்த வினா எழுந்தது. ஆரம்ப கல்வியை நல்லூர் மங்கையர்க்கரசி வித்தியாலயத்திலே கற்றேன். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி எய்து யாழ் இந்து கல்லூரியில் விஞ்ஞான பிரிவில் உயர்தரம் வரை கற்றேன். பின் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்திற்கு தெரிவாகி உயிரியல் விஞ்ஞானமானி பட்டத்தை பெற்றேன். பின் என் கடமையின் நிமித்தம் யாழ் பல்கலைக்கழகத்தில் குடித்தொகை அபிவிருத்தியில் முதுகலை மானி பட்டத்தை பெற்றிருக்கிறேன் என்பது எனது பதிலாக இருந்தது. உங்களது இலக்கிய பயணத்தில் எந்தெந்த துறைகளை தெரிவு செய்துள்ளீர்கள் என்று அடுத்த கேள்வியை கேட்டார்கள். கவிதைத்துறை தான் என்னை தெரிவு செய்தது. எனவே நான் கவிதையுடன் மட்டும்தான் பூரணமாக ஊடாடுகிறேன். எனினும் இசைத்துறையில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. 5ஆம் ஆண்டு வரை மிருதங்கம் பயின்றிருக்கிறேன். எனினும் பின் இத்துறை என்னை விரும்பவில்லை. நான் இசை படைப்பாளன் அல்ல, இசை ரசிகன். என் கவிதை அளவுக்கு இசையும் என்னை பண்படுத்தியிருக்கிறது என்று கருதுகிறேன். கல்லூரி காலத்தில் ஓவியத்துறையிலும் சிறிதும் ஆர்வம் இருந்தது என்று எனது பதில் அமைந்தது. இதுவரை உங்களால் வெளிக்கொணரப்பட்ட படைப்பிலக்கியங்கள் எவை என்று அடுத்த கேள்வியை கேட்டார்கள். எனது பல கவிதைகள் பிரசுரமாகியும் வானொலிகளில் ஒலிபரப்பாக்கப்பட்டும் உள்ளன. எனது கவிதை தொகுதிகள் 3 அன்றைய காலம் வரை வெளிவந்திருந்தன. கனவுகளின் எல்லை 2001, கைகளுக்குள் சிக்காத காற்று 2004, எழுதாத ஒரு கவிதை 2013. நீங்கள் ஒரு படைப்பாளி என்ற வகையில் உங்களது படைப்புகள் குறித்த கருத்து நிலை எவ்வாறு உள்ளது என்பதை கூற முடியுமா என்று அடுத்த வினாவை தொடுத்தார்கள். படைப்பு என்னை கருவியாக கொண்டு தன்னை படைத்துக் கொள்கிறது. ஒரு கவிதையை நான் எந்த திட்டமிடலும் இல்லாமலேயே எழுதுகிறேன். கவிதையை எழுத அமரும் போது என் எண்ணம் வெறுமையாகவே இருக்கிறது. கவிதையை எழுதி முடித்த பின்பு இந்த கவிதையை நான் எழுத எண்ணியிருக்கவில்லையே என்ற வியப்பு அநேகமாக ஒவ்வொரு முறையும் ஏற்படுகிறது. என் கவிதை தானே தன்னை வடிவமைத்துக் கொள்வதாகவே கருதுகிறேன். இதனைத்தான் எனது வேறொரு நேர்காணலில் கவிதை என்னை கருவியாக கொண்டு தன்னை எழுதுகிறது என குறிப்பிட்டிருந்தேன். இதுவரை எழுதிய கவிதைகளை மீள படிக்கும் போது இவை எப்படி சாத்தியமாயின என்ற வியப்பும் இவை நானா எழுதியவை என்ற கேள்விகளும் எனக்குள் எழுந்திருக்கின்றன. இதனை என்னை பெரிய மேதாவி என காட்டுவதற்காகவோ ஞான நிலையில் நின்றுதான் கவிதை செய்கிறேன் என்று கூறிக்கொள்வதற்காகவோ நிச்சயமாக சொல்லவில்லை. கவிதையுடனான பந்தம் எனக்கு இயல்பாக ஏற்பட்டது. அது தொடர்பான பூரண விளக்கம் என் வார்த்தைகளால் அல்லது சொற்களால் உரைக்கப்பட முடியாததாக உணர்வால் மட்டும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்நிலையில் என் படைப்புகள் பற்றிய கருத்து நிலை பற்றி என்னதான் கூற முடியும்? எனது தனிப்பட்ட கருத்துக்கள், விருப்பு வெறுப்புகள் என் கவிதைகளில் வந்து போயிருந்தாலும் அவ்வப்போது நான் எழுதும் கவிதைகளின் கருத்து நிலைக்கு காரணம் அக்கவிதைகளே என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. கிடைத்த பரிசுகள், பாராட்டுகள் பற்றி கூறுங்கள் என்று அடுத்த வினா எழுப்பப்பட்டது. கம்பன் விழா கவியரங்குகளில் கவிதை பாட கிடைத்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த முக்கியமான பரிசு. 1994 யாழ் மாநகர சபையில் சைவ சமய விவகார குழுவினால் நல்லூர் உற்சவ காலத்தில் நடத்தப்பட்ட கவிதை போட்டியில் முதற் பரிசாக தங்கப்பதக்கம் வென்றேன். இதனை எனது ஏனைய நேர்காணல்களில் பதிவு செய்ய தவறிவிட்டேன். 1995 கலைஞரும் விமர்சகருமான ஆனா இயேசுராசா நடத்திய கவிதை இதழில் ஓராண்டு கவிதை போட்டியில் முதற் பரிசை பெற்றேன். எனது தனித்தனி கவிதைகள் சில போட்டிகளில் பரிசு பெற்றிருக்கின்றன. அரச ஊழியர் ஆக்கத்திறன் போட்டிகளிலும் எனது கவிதைகள் பரிசு பெற்றன. விஞ்ஞான பீடத்தில் கற்றபோது 3 வருடங்களிலும் நிகழ்ந்த விஞ்ஞான வார நிகழ்வுகளில் கவிதையில் முதல் பரிசு எனக்கு கிடைத்தது. எனது கவிதை தொகுதியான கனவுகளின் எல்லை வடகிழக்கு மாகாண சபையின் சிறந்த நூல் பரிசை பெற்றது. கைகளுக்குள் சிக்காத காற்று இலங்கை இலக்கிய பேரவை பரிசு பெற்றது. இத்தொகுதி 2004 வெளிவந்த சிறந்த கவிதை தொகுதி என தமிழ்நாட்டின் பிரபல படைப்பாளி அமரர் சுஜாதாவால் பாராட்டப்பெற்றது. எனது கவிதைகளுக்கும் கவிதை தொகுதிகளுக்கும் பல பாராட்டுக்களையும் ஆக்கபூர்வமான விமர்சனங்களையும் சந்தித்து வருகின்றன. ஆக்கபூர்வமான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு மேற்செல்லும் மனநிலை எனக்குண்டு. உங்கள் இலக்கிய பயணம் எந்த படைப்பாளியை அடியொற்றியது என்று அடுத்த வினா எழுந்தது. ஒரு படைப்பாளியை மட்டும் அடியொற்றியதாக கூற முடியாது. கவிதை துறையில் ஈடுபாடு கொண்ட பின்
சில காலம் கவிதைகளுடனேயே கரைந்து போயிருந்தேன். இக்காலத்தில் கவிஞர் முருகையனிடம் கவிதை நுட்பங்களை பயின்று கொண்டேன். அவரும் குரு சீடன் மனப்பாங்கின்றி நண்பனுடன் பழகுவது போல எனக்கு கவிதை கற்பித்தார். நாம் பல கவிதைகளை வாசித்து ருசித்து சுவைத்தோம். பல வகையான கவிதைகளுடன் ஊடாடினோம். இதனை தாண்டி எனது தனிப்பட்ட ஆர்வம், விருப்பம், ரசனை காரணமாக பொருளாதாரத்தில் கஷ்டமான சூழ்நிலையிலும் பல கவிதை நூல்களை வாங்கி இரவு பகலாக படித்தேன். தேடித்திருந்து எனக்கு பிடித்த கவிதைகளை வாசித்தேன். இணையா பிரகாரம் பல கவிதை நூல்கள் எனக்கு வந்து வாய்த்தன. தமிழில் எனக்கு ஆதர்சனமானவர்கள் எண்ணற்றோர் இருக்கிறார்கள். அவர்களில் பல தனித்துவமான இயல்புகள் சில வேளை என் கவிதைகளிலும் செல்வாக்கு செலுத்தியிருக்கலாம். வள்ளுவன், கம்பன், மாணிக்கவாசகர், அருணகிரியார், பட்டினத்தார் போன்றோரின் பனுவல்கள் என்னை கவர்ந்தவை. இந்த நூற்றாண்டின் பாரதி, கண்ணதாசன் ஆகியோரின் கவிதைகளும் ஈழத்தில் மகாகவி, முருகையன், புதுவரத்தினதுரை, கல்வியல் குமாரசுவாமி, சோ பத்மநாதன், சு வில்வரட்னம், சண்முகம் சிவலிங்கம், சேரன், வாய்சை ஜெயபாலன், சோலைக்கிளி என பலரும் என் கவிதையில் தாக்கம் ஏற்படுத்தியவர்கள். குறிப்பாக மகாகவி, முருகையன், புதுவரத்தினதுரை ஆகியோரின் கவிதை பாணியும் அவர்களின் பேச்சோசை பாங்கும் இலாவகமும் கவிதை ஓட்டமும் எனக்கு மிகவும் பிடித்தமானவை. அடுத்த கேள்வியாக, சமகால இலக்கிய வெளிப்படுத்தல்களின் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அல்லது சவால்கள் என எவற்றை கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். என் கவிதையை நான் எழுதுகிறேன். அது ஒரு தவம் போல நிதமும் தொடர்கிறது. எப்படி பெருவாரியாக எழுத முடியும் என சிலர் கேட்கிறார்கள். என்னால் முடிகிறது, எனக்கு வருகிறது, நான் எழுதுகிறேன். எனக்கு தடைகள், சவால்கள் இல்லை. என் கவிதைகளை விரும்பி பிரசுரிக்கும் சஞ்சிகைகள், பத்திரிகைகள் உள்ளன. என் கவிதைகளை ரசிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். என் கவிதைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, அவற்றை விரும்பாதவர்களை பற்றி எனக்கு எள்ளளவும் கவலை இல்லை. நான் எவருக்காகவும், எந்த அரசியலுக்காகவும், எவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்றும் எவர்களது அங்கீகாரத்துக்காகவும் எழுதவில்லை. என் கவிதை இடும் கட்டளைப்படி, எனக்கு காலமிடும் கட்டளைப்படி எழுதுகிறேன். காலத்தின் விமர்சனமே, காலத்தின் தீர்ப்பே உறுதியானது என நம்புகிறேன். எனவே எந்த தடைக்கும் சவாலுக்கும் நான் அஞ்சுவதில்லை என்று எனது பதில் இருந்தது. வெகுஜன ஊடகங்களின் பாதிப்பு, முனைப்பு பெற்றிருக்கும் இக்காலகட்டத்தில் ஒரு காத்திரமான எழுத்தாளன் எவ்வாறு தனது எழுத்து பணியை முன்னெடுக்கலாம் என்று கூறுங்கள் என்று அடுத்த கேள்வி கேட்டார்கள். தமிழ் கவிதை பாரம்பரியம் மிக நீண்டது, மிக மிகச் செழுமையானது. பல ஆயிரம் ஆண்டு காலமாக எமது கவிதைகளை எந்த ஊடகங்கள் வளர்த்தெடுத்தன? இன்று சில ஆண்டுகளிலேயே ஆக்கங்கள் சிலரித்து காணாமல் போகும்போது கம்பனின் கவிதை, பாரதியின் கவிதை என்பவற்றின் வீச்சானது காலத்தால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றும் காக்கப்படுவதை கண்டு மலைக்கிறோம். இன்று ஊடகங்களில் புத்தீசல்கள் போல பெருகி வரும் கவிதைகள் என சொல்லப்படுபவற்றில் எத்தனை தான் வாழும் தகவோடு விளங்குகின்றன? இவை எத்தனை பேரை சென்றடைகின்றன? எத்தனை பேரில் தொற்றலடைகின்றன? எத்தனை பேரில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன? எனவே ஊடகங்களால் உண்மையான நல்ல படைப்பை சுலபமாக ஒதுக்கிவிட முடியாது. இன்றும் உண்மையான நல்ல உயிர்ப்புள்ள படைப்புகளின் பின்தான் ஊடகங்களும் நிற்கின்றன. ஒரு சக்திய கலைஞனின் படைப்பாளியின் உண்மையான, உயர்ந்த, தனித்துவமிக்க, மண்வாசமூறிய பாரம்பரியத்தை பேணுகிற சில கால செய்திகளை மட்டும் பேசாமல் காலங்கடந்து வாழும் வாழ்வியலின் சாரங்களை பேசுகின்ற படைப்பை எந்த ஊடகமும் வரவேற்றே தீரும். போலியாக பொய்மை முனைந்த, எவரையும் பிரதி பண்ணுகின்ற, தனித்துவம் இல்லாத, மண்வாசம் இல்லாத, பாரம்பரியத்தை பேணாத வெறும் சம்பவ கோர்வைகளாக மிஞ்சும் படைப்புகள் காலத்தின் முன் மட்டுமல்ல ஊடகங்களின் முன்னும் தோற்றுத்தான் போகும் என்று எனது பதில் அமைந்தது. விமர்சனங்கள் எவ்வாறு ஒரு படைப்பாளியை செதுக்குகின்றன? உங்களுக்கு கிடைத்த அல்லது உங்களின் படைப்புகள் பற்றிய இலக்கிய விமர்சனங்கள் எவ்வாறு உங்களை வழிப்படுத்துகின்றன என்று அடுத்த கேள்விகள் எழுந்தது. விமர்சனங்கள் இன்று நடுநிலையாக இல்லை. எமது தமிழ் மரபில் விமர்சனம் செய்ய தகுதியுடையவன் துறவியாக, ஞானியாக, யோகியாக, நடுநிலையாளராக இருக்க வேண்டும். இதற்கு காரணம் இவர்கள் தான் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அற்றவர்கள், நடுநிலையானவர்கள், மெய்யுணர்ந்தவர்கள், எதிலும் சரிபிழை சொல்லும் தகமை பெற்றவர்கள். இன்று விமர்சனம் என்பது ஒரு அரசியல் பின்புலத்துடனும் தமது வட்டம், தமது குழுமம், தமது சமூகம், சாதி, இன அடையாளங்களை முன்னிலைப்படுத்துவதனவாகவும் தமக்கு உகந்ததை அற்புதம் என்றும் ஓப்பில்லாததை அற்பம் என்றும் வாய்கூசாது ஒப்பிக்கும் ஒரு அபத்தமாகவும் காணப்படுகிறது. இன்று எந்த விமர்சகனும் தம் விருப்பு வெறுப்புகளையே, தம் மன அவசங்களையே விமர்சனம் என்ற பெயரில் கொட்டி தீர்க்கிறார். ஒரு விமர்சகன் பாராட்டிவிட்டான் என்பதற்காக அது உயர்ந்த படைப்பென்றோ, அவன் பாராட்டவில்லை என்பதற்காக அது தாழ்ந்த படைப்பென்றோ ஆகிவிடாது. இதனால் இன்று விமர்சனம் அர்த்தமற்ற ஒன்றதாகவே மாறியிருக்கிறது.
தமக்கு பிடிக்காதவர்களின் படைப்பில் உள்ள நல்ல விடயங்களை எந்த விமர்சகர்களும் பார்ப்பதில்லை. குறைந்தபட்சம் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடக்கக்கூட இவர்கள் தயாரில்லை. நடுநிலையான விமர்சனங்கள் வராதவரை விமர்சனத்தால் எந்த பயனும் இருக்கப் போவதில்லை. நேர்மையான, நீதியான, நடுநிலையான விமர்சனம் நிச்சயம் ஒரு படைப்பை செதுக்கும். காலத்தின் விமர்சனத்துக்காக காத்திருக்க வேண்டிய கட்டாயம் நல்ல படைப்பாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நான் கூறினேன். ஒரு படைப்பிலக்கியம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற வரையறைகள் ஏதாவது இருக்கிறதா என்ற கேள்வி கேட்டார்கள். இந்த ஒரு உயிரினம் மட்டும்தான் இவ்வுலகில் வாழலாம் என்ற வரையறை எதுவும் இருக்கிறதா? ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை எத்தனை உயிர்கள், எத்தனை விதங்கள், எத்தனை பல்வகமை. ஆனால் எமக்கு பயன்படுவனவற்றை மட்டும் நாம் பார்க்கிறோம். எமக்கு தேவையற்றது இயற்கைக்கு தேவையாயிருக்க வேண்டும். இல்லையாயின் அது இயற்கையிலிருந்து அழிந்து போயிருக்கும். இதுபோலத்தான் இலக்கிய படைப்புகளும். அவை பல் வகைப்பட்டவை, பல்தரப்பட்டவை. எனினும் எப்படி உயிரிகள் தினமும் கணமும் தம்மில் மாற்றங்களுக்கு உள்ளாகின்றனவோ அதுபோலத்தான் படைப்பிலக்கிய வரையறைகளும் சிறு சிறு மாற்றுதல்களுக்கு உள்ளாகி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு தனித்துவம், அடையாளம், அடிப்படை என்பன இருந்தே ஆக வேண்டும். எனினும் அவை காலத்திற்கு காலம் மாற்றங்களுக்கு உட்பட்டவாறும் இருக்கும். எதுவும் உச்சமான முழுமை பெற்றுவிட்ட வடிவம் என்று இல்லை. உதாரணமாக, கவிதை இன்றிருக்கும் நிலையில் சங்க காலத்தில் இருக்கவில்லை. காலத்துக்கு காலம் சில கழிந்தும் சில இணைந்துமே தமிழ் கவிதை வடிவம் இன்றைய நிலைக்கு நகர்ந்து வந்திருக்கிறது. என்றாலும் கவிதை என்ற ஒரு தனித்துவ பண்பு அன்றும் இருந்தது, இன்றும் இருந்து வருகிறது. எனவே ஒரு படைப்பிலக்கியம் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று வரையறுக்க முடியாது. அதே நேரம் எந்த வரையறையும் தேவையில்லை என்று ஒதுக்கிவிடவும், அதாவது எப்படியும் படைப்பிலக்கியம் இருக்கலாம் என்று கூறிவிடவும் முடியாது. அடுத்ததாக, ஒட்டுமொத்த இலக்கியம் குறித்து உங்களது பொதுவான கருத்திலே எவ்வாறு உள்ளது என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். மனிதன் அறிவாலும் உணர்ச்சியாலும் ஆளப்படுபவன். உணர்ச்சி வசப்படும் மனிதனை ஆற்றுப்படுத்தும் காரணிகளில் முக்கியமானது இலக்கியம். அதனால் தான் இன்று வரை உலகெங்கும் மனித வரலாறும் இலக்கிய வரலாறும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக பயணப்பட்டு கொண்டிருக்கின்றன. மனிதன் என்னதான் அதிநவீன விஞ்ஞானத்தின் கைப்பொம்மையாக மாறினாலும் அவன் உணர்ச்சிகளை விட்டொழிந்து விடப் போவதில்லை. எனவே உணர்ச்சிகள் இருக்கும் வரை, உணர்ச்சி மிகு மனிதன் உலகில் இருக்கும் வரை இலக்கியங்களின் தேவையும் இருந்து கொண்டே இருக்கும் என்று எனது பதில் அமைந்தது. எல்லா படைப்பாளிகளுக்கும் பொதுவாக நீங்கள் சொல்லும் கருத்து யாது என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். நான் அரசியல்வாதியோ தத்துவவாதியோ வழிகாட்டியோ அல்ல. பொதுவாக மேலோட்டமாக படைப்பாளிகளை எடை போடுவது, படைப்புகளை குறை கூறுவது, ஒதுக்கி தள்ளுவது, உச்சமென்று கொண்டாடி கோபுரத்தில் ஏற்றுவது எல்லாம் பொறுப்புமிக்க செயல்கள் என்று கூற மாட்டேன். படைப்பாளிகள் விமர்சனங்களில் ஏற்கக்கூடியவற்றை ஏற்று தேவையற்றதை தவிர்த்து மேற்செல்ல வேண்டும். விமர்சனங்கள் படைப்புகளுக்காகவே அன்றி விமர்சனங்களுக்காக படைப்புகள் இல்லை என்பதை தெளிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சில இளம் படைப்பாளிகள் விமர்சகர்கள் விரும்பும்படியாக அவர்களுக்கு ஏற்ற தம் படைப்பை படைத்து பாராட்டு மகுடத்தை சூடிக்கொள்கிறார்கள். காலம் உண்மையான, நடுநிலையான, நேர்மையான தீர்ப்பையே அன்றும் தந்தது, இன்றும் தருகிறது, நாளையும் தரும். எனவே படைப்பாளிகள் உண்மைக்கு விசுவாசமாக, தம் உள்ளத்துக்கு விசுவாசமாக, காலத்துக்கு இயற்கைக்கு விசுவாசமாக தம் படைப்புகளை படைக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கை உடையோர் கடவுளையும் சேர்த்துக்கொள்ளலாம். மனிதத்தை, வாழ்வியல் உண்மையை, சத்தியத்தை மீட்டெடுக்க தன்னை அர்ப்பணிக்கும் ஒவ்வொரு படைப்பாளியும் மகத்தானவன் தான். தாங்கள் ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று இறுதி கேள்வியை கேட்டார்கள். மக்கள் எதுவுமே தெரியாத மடையர்கள். மக்கள் இலக்கியம் என்ற ஒன்று தேவையில்லை, தம்மை போல் புத்துஜீவிகளுக்கு புரியும் இலக்கியமே போதும் என சில எல்லாம் தெரிந்த நவீன மேதைகள் என தம்மைத்தாமே சொல்வோர் கூறித்திருக்கிறார்கள். மக்கள் தான் இந்த உலகின் அடிப்படை சக்தி. மக்களை அறியாத, மக்களை புரியாத, மக்களுக்கு படைக்கப்படாத, மக்களை புறக்கணித்த எந்த படைப்பும் நிலைத்து வாழ முடியாது. அதே நேரம் இப்போது மக்களும் இலக்கிய பரிச்சயம் பெற வேண்டும் என்பது முக்கியமானது என்பேன். முன்னோர்கள் ஏதோ வகையில் தமது இலக்கியங்களுடன் தம் வாழ்க்கை காலம் முழுவதும் பரிச்சயம் கொண்டிருந்தார்கள். இன்று இது உலகம் முழுவதற்கும் பொருந்தும். இயன்ற அளவு அவற்றை பின்பற்றி ஒழுகினார்கள். அதனால் அவர்களின் வாழ்வில் இன்றிருப்பதைப் போல பிரச்சனைகள் அன்று ஏற்பட்டிருக்கவில்லை. இன்றைய நவீன வாழ்வில் மக்கள் நிதமும் சந்திக்கும் 1000 பிரச்சனைகளுக்கும் அவர்களுக்கு வழிகாட்ட நல்ல உண்மையான ஆன்மீகமோ நல்ல இலக்கியமோ துணை புரிவதாக தெரியவில்லை. இன்று எல்லாம் வியாபாரமயமாகிவிட்டன. இதனால்தான் மன நிம்மதி இல்லாத, மனப்பலம் இல்லாத, வாழ்க்கை சவாலை சமாளிக்க துணிவில்லாத மக்கள் இன்று அநேகராகிவிட்டார்கள். போலி சாமியார்களும் போலி படைப்பாளிகளும் இவர்களின் நிலையறிந்து இவர்களிடமிருந்து பணம் பிடுங்குவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். மக்கள் இலக்கிய நாட்டமுடையவர்களாக மாறி
வாழ்க்கை சவால்களை சுலபமாக சந்திக்க முடியும். உணர்ச்சிகளை ஆற்றுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நல்ல வழிகாட்டு விலங்கியல் இலக்கியங்களை பயின்று அவற்றின் வழி நின்று மக்கள் நிம்மதியான அமைதியான இன்பமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதே ஒரு சிறு படைப்பாளியான எனது வேண்டுதல் என்று எனது பதில் இருந்தது. இந்த நேர்காணல் 2014ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஏற்கனவே சொன்னது போல இலங்கை கலைஞர் வலைத்தளம் என்ற ஒரு இணையதளத்துக்கு என்னாலே இந்த நேர்காணல் வழங்கப்பட்டிருந்தது.